ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நம்ம ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஈவினிங் வேலை விட்டு வரும்போது பாப்பாவுக்கு தேவையான பழமெல்லாம் வாங்கிக்கிட்டோம். இன்றைக்கி வித்தியாசமான பழமெல்லாம் கிடச்சிது. பேரிக்காய் புதுசாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ரம்பூட்டான், அவகேடோ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு இருந்தது. ஆரஞ்சு ஜூஸ் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் திராட்சை, இது மட்டும் தான் வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு வந்தவுடனே பார்த்திங்கன்னா எல்லா பழமும் காலி, சாப்பிட்டுட்டாங்க. ரம்பூட்டான் மட்டும் ஏற்கனவே கொஞ்சம் அது டல்லாக தான் இருந்தது. இந்த தடவை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி எனக்கு தெரியலை. ரம்பூட்டான் மட்டும் ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. அடுத்தது வீட்டில் இருந்த இந்த பேரிச்சம்பழம், இதுவும் நிறைய வாங்கி வச்சுருந்தோம். பார்த்தா காலி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம்தான் மீதி இருக்குது. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது இந்த பேரிச்சம்பழம். நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ இனிப்பாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டிஃபன் செய்யறதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. துணி துவைக்க வேண்டியது சாரீ, ப்ளவுஸ் இதெல்லாம் நான் கையில் தான் துவைப்பேன். அப்புறம் ஷர்ட்டு, அவரோட ஷர்ட்டு மட்டும் நான் கையில் தான் துவைப்பேன். வாஷிங் மிஷினில் போட மாட்டேன். வீட்டுக்கு போடுறது ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரிலாம் வாஷிங் மிஷினில் போடுவேன். இதெல்லாம் கையில் துவைக்கணும். சரி, சிம்பிளாக ஒரு டிஃபன் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு துணியை ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். இன்றைக்கி இடியாப்பம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி மாவு ரெடி பண்ணி நான் இடியாப்பம் பண்ண போகிறதில்ல. ரெடிமேடு மிக்ஸ் விற்குது இல்லையா, இடியாப்பம் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இதில் உப்புமா பண்ணலாம், லெமன் ரைஸ் மாதிரி பண்ணலாம். அதுக்காக இது மாதிரி நான் அரிசி சேமியா, வெர்மிசில்லி அப்படி சொல்லுவாங்க, அது வாங்கி நிறைய வச்சுருக்கேன். அதில் அடிக்கடி வித்தியாசமாக நான் எதனா செய்வேன். லெமன் ரைஸ் மாதிரி செய்யலாம், இடியாப்பம் தேங்காய் பால் செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி குயிக்காக இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு வேலை எதனா இருக்குது, வேலை விட்டு வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுப்பேன். இது பார்த்திங்கன்னா 1/2 kg 80 ரூபா. இதுக்கு 1 இயர் வாரண்ட்டி இருக்குது. நம்ம இதை வாங்கிட்டோம் இது கெட்டுடுமோ அப்படின்னு பயப்பட வேணாம். பொறுமையாகவே நம்ம முடிகிற அன்னைக்கு கூட செஞ்சுக்கலாம். புட்டு மாதிரி பண்ணிக்கலாம், அந்த மாதிரி எது வேணால் செஞ்சுக்கலாம். அதனால் இன்றைக்கி நான் இந்த இடியாப்பம் தான் பண்ணியிருக்கேன். சாரி, நான் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ எடுக்கலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் துணி துவைக்கிற வேலையெல்லாம் இருந்தது. என்னால் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் அது என் மைண்டில் இல்லை. அப்புறம் தான் எனக்கு இது எடுத்துருக்கலாம், அதாவது சமைச்சு முடிச்சிட்டதுக்கப்புறம் தான் எடுத்துருக்கலான்னு தோணுச்சு. இன்றைக்கி ரொம்ப டயர்டாக வேறு இருந்தது, வரதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் இன்னொரு நாள் வேணால் நான் இது எப்படி செய்யணும், அந்த மாதிரி சாஃப்டாக ஒட்டிக்காமல் அந்த மாதிரி எப்படி செய்கிறது நான் இன்னொரு வீடியோ வேணால் போடுறேன். அதுக்கப்புறம் தேங்காய் பால் அரைக்க வேண்டியது இருந்தது. அது கூட நான் வீடியோ எடுக்கிறதுக்காக என் ஹஸ்பண்டை தான் கூப்பிட்டு இது கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க. சரின்னு அவங்களையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல, அவரை தான் அரைக்க சொல்லி அப்படியே நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் என்னோடய ஈவினிங் இன்றைக்கி போச்சு. எங்கள் வீட்டில் இந்த டிஃபன் தான் இன்றைக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. நான் இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மம் சீதா. பாய்.